அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3 ராசிகளுக்கான பலன்கள் சொல்லியிருப்போம். அதுக்குள்ளே சில நுணுக்கங்களே சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை முடிச்சுட்டு போய் அதை பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நம்ம எந்த ராசியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த கும்பராசி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை வந்து அடி வாங்கி கற்றுக்கிட்டு வருவாங்கன்னு. அதில் ஒன் ஆஃப் த ராசி வந்து கும்பம். எத்தனை பேர் கும்பம் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆக போகிறாருன்னா, இத்தனை நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட ஜென்ம ராசியில் வந்து இருந்தார் சனி பகவான். இப்போ வந்து என்ன ஆகுறாருன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. ஓகேங்களா? உங்கள் கும்பத்துலேருந்து 2ஆம் இடத்துல போகிறாரு. இப்போ 2ங்கிறது எதை குறிப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம், இந்த பண வரவு, இந்த விஷயங்களுக்குள்ள வந்து அது வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சனி அங்கே போகும்போது வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வருது அப்படின்னா தயவு செய்து அதை வந்து அவாய்ட் பண்ண வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா அது அப்படியே விட்டீங்க அப்படின்னா நாளாக இந்த பெரிய மனக்கசப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும் இந்த டைமெல்லாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாமல் வார்த்தைகள் விடுறது, குடும்பத்துக்குள்ளே வந்து அனுசரித்து போகாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பண விஷயங்கள் இது வரைக்கும் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து சால்வ் ஆயிரும். அதே மாதிரி வந்து யாராவது இந்த புதுசாக வந்து பிஸ்னஸ் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகிறீங்கன்னா தாராளமாக வந்து போகலாம். அதுவும் சனி சார்ந்த தொழில்களாக இருந்துச்சு, இல்லை குரு சார்ந்த தொழில்களாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வந்து உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்துக்குள்ளே கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து ஒரு இதாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனையே இல்லை, நல்ல விதமாக போயிடும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வந்து உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வந்து சனி வந்து 6ல் இல்லை 8ல் இல்லை இந்த மாதிரி இடங்களில் வந்து சூரியனுக்கு ஆப்போசிட்டாக சூரியன் கூட சேர்ந்து இருந்ததுன்னா அந்த தந்தை வழியில் வரவங்க வந்து கொஞ்சம் வந்து பார்த்து கவனமாக இருங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து மகன் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணவரவுகள் கண்டிப்பாக வரும், பட் வரதுக்கு வந்து ஒரு சில டைம் வந்து தாமதமாக இருக்குது, வழிகள் இருக்குது. அதனால் அதை மட்டும் பார்த்து கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் பொறுமையாக வந்து நடந்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஒரு விஷயமே இப்போ வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் இருக்கனால நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பொறுமையாக கவனமாக வந்து இருக்கிறத வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி தினமும் விடியற்காலையில் இல்லை வந்து இரவு நேரங்களில் குறிப்பாக, அதாவது சூரியன் வரக்கு முன்னாடி இல்லை சூரியன் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை வந்து பயக்கும். ஏன்னா சனியின் ஆட்சி வந்து எப்பவுமே சாயந்தரத்துக்கு மேலே தான் வந்து தொடங்குவோம். அதனால் நீங்கள் இரவு நேரங்களில் பயிற்சிகளை வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே வந்து பிறக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து நம்ம வரப்போகிறது ஒன் ஆஃப் த அடி வாங்குற ராசியில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் மகரம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க லைஃப்பில் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சனியோட ஆதிக்கத்துக்கு கீழே வர ராசிங்கிறனால அவர் வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு வந்து உங்களை போட்டு அடிப்பார்னா நீங்கள் டிசிப்ளின் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கர்ம வினைகளை கொடுத்து இந்தா நீ ஒழுங்காக, இந்தா நீ முறையாக வந்து வாழ கற்றுக்கோ, இந்தா நீ வந்து ஏமாத்தாத யாரையும், நீ ஒரு டிசிப்ளின்டாக போ. ஏன்னா சனி அப்படின்னாலே ஒரு நீதிக்காரகன், கர்மக்காரகன் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த அடிகள் விழுவும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு டிசிப்ளினாக ஒரு ஃபார்மேட்டில் நேர்கோட்டில் பொறுமையாக சிந்திச்சு தெளிவாக செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அவர் வந்து உங்களை வந்து பிளஸ் பண்ண ஆரம்பிப்பார். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆசிரியர் வந்து போட்டு உங்களுக்கு பாடம் நிறுத்தி உங்களை உரிச்சு எடுத்துருவார். ஓகேங்களா? அதனால் கூடிய சீக்கிரம் அந்த ஒரு நிலைகளுக்கு வர பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்து வரப்போகிறாரு சனி பகவான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த தொழிலில் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது ஏடாகூடமாக வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து தெளிவாக யோசிச்சு பேசுங்க யாருக்கிட்டனாலும். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அவங்க காதில் அது பொறுமையாக வேறு மாதிரி போய் விழுந்து பிரச்சனைகள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. நீங்கள் மகர ராசியில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு குறிப்பிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தேவையில்லாத விஷயங்களை எப்போவுமே அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் தான். பட் இந்த டைமில் கரெக்டாக அதெல்லாம் வந்து எடுக்காமல் உங்களை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது, நீங்கள் வந்து நாடி சுற்றி கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நாடி சுற்றி முறைகள்லாம் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக பண்ணும்போது உங்களோட நாடிகள் உள்ள பலப்படும் போதே உங்களுக்கு மோஸ்ட்லி பிரச்சனைகள் வந்து இல்லாமல் போயிடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக 1க்கு 2 வாட்டி யோசித்து வந்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் உடனே நான் நாளைக்கு செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வருவீங்க. ஆனால் உங்களால் அது உடனே நாளைக்கே செய்ய முடியாது. டைம் எடுத்து 1 வாரம் கழித்து தான் செய்வீங்க. அதனால் வாக்கு கொடுக்கறதுனா உடனே டக்குன்னு நான் செஞ்சிருவேன்னு கொடுக்காதீங்க.
அது வந்து ஒரு 4 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு டைம் பீரியட் எடுத்து கொடுத்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக மாட்டிடுவீங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. நீங்களும் வந்து சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமான் ஆஞ்சநேயர் இருக்கிற அந்த கோயில்களுக்கு சென்று நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் உங்களோட பயிற்சிகள் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம், இந்த தொல்லைகள்ல இருந்து உங்களுக்கு வந்து இந்த விடுதல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. ஓகேங்களா? உலகத்தோட ஒட்டுமொத்த ரகசியத்தையுமே ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அது விருச்சிக ராசி தான். அவங்க வாயிலிருந்து நம்மளால் ஒரு வார்த்தையை வாங்கிடவே முடியாது. பார்க்கறதுக்கு வெளியே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாமே உண்மையை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள அத்தனை ரகசியங்களையும் போட்டு, ஏன்னா 8ங்கிறது காலபுருஷனுக்கு 8ங்கிறது மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானமாக வர்றது வேறு யாரும் இல்லை, நம்ம விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட அத்தனை ரகசியங்கள் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து எல்லாத்தையும் தம்பட்ட அடிப்பாங்க. எனக்கு வந்து என்னோட லவ் இந்த மாதிரி இருக்குது, என்னோட சம்பளம் இப்படி இருக்குது, என்னோட குடும்பத்தில் இப்படி இருக்குது, இத்தனை சொத்து வச்சுருக்கேன், இத்தனை கார் வச்சுருக்கேன், நான் அங்கே போனேன் இங்கே வந்தேன். ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் நான் ஒன்றுமே பண்ணலங்கிற மாதிரி அமைதியாக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விருச்சிக ராசிக்காரர்கள் தான். எத்தனை பேர் விருச்சிக ராசி அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக அவங்க கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க நான் இப்படி தான் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்காக தோணுச்சுன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ரகசியத்தை உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறதும் அவங்க தான். அதே மாதிரி ஒரு வார்த்தையிலே தேள் கொட்டுற மாதிரி பேசுகிறதும் வந்து அவங்களா தான் இருக்கும். ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் உச்சம் பெற ஒரு ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் விருச்சகமும் வந்து ஒன்று. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு இந்த வாட்டி வந்து நம்ம சனி பகவான் போகிறாரு. ஓகேங்களா? அதனால் இந்த குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தாமதம் வந்து இந்த இடத்துல ஏற்படும். அது வந்துட்டு 100% உண்மை தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கக்கிட்ட வந்து போய் வம்பிழுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். இப்போ வந்து நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை போட்டு அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து நிறைய டிப்ரெஷன், மன உளைச்சல் ஆகும். அதே மாதிரி குழந்தைகளை வந்து கொஞ்சம் கண்காணிங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த டைம்ல குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. சரிங்களா? இந்த சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு உங்களுக்கு போறனால நீங்க குலதெய்வ வழிபாடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த தெளிவு வந்து உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான செயல்திறன் நிறைய வந்து கொடுக்கறக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரியேட்டிவிட்டி ஸ்தானத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுல ஒரு இடம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு புதிய புதிய யோசனைகள் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக உதவி பண்ணுங்கள். அதுக்குன்னு போயிட்டு குண்டால புளி சாப்பாடு கிண்டி வச்சுட்டு நான் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறேன், அன்னதானம் போடுறேங்கிறது கிடையாது. யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து உதவுங்க. குறிப்பாக இந்த லேபர்ஸுக்கு இந்த மாதிரி. இப்போ யாருக்கெல்லாம் வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல, இந்த 5ஆம் இடத்துல, இந்த 3ஆம் இடத்துல இங்கெல்லாம் வருதுன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் யாரையாவது வேலையாட்களை வச்சுருக்கீங்கன்னா லேபர்ஸ்க்கு வந்து உதவி பண்ணுங்கள். அவங்கள வந்து நல்ல விதமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சனினாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிமை தொழில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரகத்துவமாக வரும். இப்போ நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, இன்ஸ்பைட் ஆஃப் த ராசி சனி பகவானோட ஒரு அருளை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒன்று என்னென்னா உங்களுடைய எம்ப்ளாயீஸை வந்து நீங்கள் நல்ல விதமாக நடத்துறது. ஓகேங்களா? அவங்க வந்து லேபர் அவங்க வந்து என்னதான் அவங்க உங்களுக்கு கீழே வேலை செஞ்சாலும் அவங்களே சரிசமமாக நடத்துறது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஒரு ஆதிக்கத்தை வந்து உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸாக வந்து மாற்றி தரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பண விரயங்களும் வந்து ஏற்படலாம். எப்படின்னா தாமதமாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து அந்த 5ஆம் இடத்துல போய் உட்காரனால உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ரெஷன்ஸ் குறிப்பாக குழந்தைகள் மூலமாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து உங்களோட அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ராசிகளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம் என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. இந்த இடத்துல எல்லாருமே சனியை பார்த்தா பதறி ஓடுறாங்க. அவங்க ஓடுற ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. யாருக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. இந்த சனி ராகு கேதுன்னு வாய் எடுத்திங்கன்னா அச்சச்சோ அவரா பயங்கரமான ஆளாச்சே, ஆளை விடுடா சாமி அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கர்மா உங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறவங்க. மற்றவங்களாம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வந்து செயல்படும் போது இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் நீ அப்படிங்கிறத அப்படியே திருப்பி காட்டுவாங்க. உங்களுக்கு வெளிப்படையாக வந்து காட்டுவாங்க. ஏன்னா இவங்களோட அந்த ஒரு ஆதிக்கம், அந்த ஒரு குணாதிசயம் வந்து அதுதான். அதனால தான் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா நமக்கு பார்க்கறக்கே பயமாக இருக்கனால தான் வந்து என்ன பண்ணுறோம்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து ஓடுறோம். இப்போ குரு அப்படின்னு வந்துட்டா குரு வர்றாரா நல்லா இருக்குது அப்படிமோ. ஆனால் சனி வர்றாரா ஐயோ சனியா ராகுக்கு எதுவாமோ. ஏன்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன், நம்மளோட கண்ணாடி மாதிரி அவங்களாம். நீங்கள் யார் இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஒருத்தர் பார்த்துட்டீங்க, நீங்கள் யாருங்கிறத உங்ககிட்டயே காட்டுவாங்க.
அதை நம்மளால் பார்க்க முடியாதனால தான் வந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உங்களை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி ராகு கேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல பாடங்களை மட்டும்தான் கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகுமே தவிர உங்களை போட்டு அடிக்கிறது துவைக்கிறதா இவங்க வேலைங்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பேசி பேசி சனி பயிற்சி ராகு கேதுனா பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இதில் பயப்படுறதுனால இது மாற போகிறதும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் வந்து நமக்கு வரப்போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்வியலை நடத்திட்டு போக ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இடத்துல தான் கோ வித் த ஃப்ளோ வந்து உங்களுக்கு வேலை செய்யும். தெரிஞ்சதுக்கு இப்போ ஒரு கோ வித் த ஃப்ளோன்னு நிறைய பேர் வந்து பேசுவாங்க. நான் வந்து எதுவுமே பண்ணுறது இல்லைங்க, வாழ்க்கை எப்படி போகுதோ நான் அப்படியே போகிறேங்க. அந்த வாழ்க்கைங்கிற அந்த தண்ணியில் வந்து நான் அப்படியே ஃப்ளோவாக போகிறேன், அது கொண்டு போய் உங்களை பள்ளத்தாக்குள்ள தள்ளி விட்டால் கோ வித் த ஃப்ளோன்னு போய் விழுவீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப மாடர்னைஸ்டம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு வாழ்க்கையை வந்து ஃப்ளோவாக வாழ்கிறேன், ஐ எம் கோயிங் வித் த ஃப்ளோனா அந்த ஃப்ளோ கடைசியில் கொண்டு போய் பள்ளத்தாக்குள்ள தள்ளி விடும்போது போய் விழுகிறதுக்கு தயாராக இருக்கீங்களான்னு யோசிங்க. அதனால முதல்ல கோ வித் த ஃப்ளோ உங்களுக்கு அந்த மாதிரி போகணுன்னா இந்த ஒரு நதி எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த உங்களோட வாழ்க்கை பயணம்னா இது வந்து என்ன நமக்கு செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் கோ வித் த ஃப்ளோ போகலாமா இல்லை எதிர்நீச்சல் போடணுமா இல்லை அதே இடத்துல நிற்கணுமாங்கிறத அதுக்கப்புறம் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான வழிகளை வந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போது மீதி இருக்க அடுத்த ராசிகளுக்கும் இன்னும் சில ரகசியமான விஷயங்களை சனியை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சர்வமும் சிவமயம்.